அவருடைய விருப்பங்கள் ஈடேறவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக செய்யவும் நம்மை பேணி பாதுகாத்து வழி நடத்திடவும் ஆன்மீக வழியில் நடத்திடவும் பல வெற்றிகளை பெறவும் இறைவன் அவரோடு இருந்து அவரை பாதுகாத்து வழிநடத்த நாம் பங்கு மக்களாகிய அனைவரும் தம்முடைய ஜபத்தில் தந்தை அவர்களுக்காக வேண்டுவோம். இறைமக்கள் அனைவரின் சமூக நிலை பெற ஆசை நிறைவேற இன்பம் நிறைந்திட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். குறையற்ற குணத்தோடும் குறையாத அன்போடும் குறையில்லா பண்போடும் நிறைவாக நீர் வாழ்ந்திட வேண்டுகின்றோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மகிழ்வான தருணங்கள் மலர்களும் எல்லை தாண்டி வெல்லட்டும். எண்ணங்களும் இயக்கங்களும் எல்லை தாண்டி வெல்லட்டும். கையிட்டு செய்பவைகள் கையில் வந்து சேரட்டும். வலிமையான வரிகளால் வாழ்த்திட தெரியவில்லை. ஆம், வலிமையான வாரிகளால் உங்களை வாழ்த்திட தெரியவில்லை. பொன்னாடை போற்றி ஆசிபெற்ற மரியன்னை சாரணை சார்பாக பங்கு தந்தவர்களிடம் ஆசி கூறுகிறார்கள். பாடல் குழுவினர்கள் தந்தையாளர்களுக்கு தந்தையாளர்களிடம் ஆசி பெறுகிறார்கள். வாழ்த்து கூற வயதில்லை. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் சொல்லவில்லை என்ற செல்லமான கோபத்தில் என்னை நிறைவேற கேட்டாங்க. செல்லமாக கேட்டார்கள், எங்களுக்கு சொல்லவில்லை. நான் எப்பொழுதும் சொன்னதில்லை, சொல்லாமலே பெரும்பாலும் சொல்லியும் பெரும்பாலும் அதை கண்டுக்க மாட்டேன். பிரான்ஸில் 6 வருஷம் வரும் வெளிநாடுகளில் இருந்ததுனால் அது அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை. நானே பிறந்த நாளை நான் மறந்துடுவேன். இந்த 2 நாள் கழிச்சு கூட இந்த ஞாபகம் என்னுடைய பிறந்த நாள். அப்படி பெரிதாக யோசிக்காத ஒரு சில இடங்களில் நன்றாக கொண்டாடினார்கள். தட்டாஞ்சாவடியில் அது மாதிரி கப்ஸ்கோயில் ஒரு சில முறைகள் அப்படி பர்த்டே கொண்டாடினாங்க. ஆனால் முதல் முறையாக என்னை இப்படி சொல்ல முடியவில்லை என்றால் உங்களுடைய பார்வைகள் உங்களுடைய நீங்கள் என்னிடம் அணுகிய பொழுது என்னை அணுகி நீங்கள் எல்லாரும் செய்த அந்த சின்ன சின்ன செயல்கள் அன்பு 62 ஆண்டுகள் அதில் 36 ஆண்டுகள் குருத்துவ வாழ்வில் இந்த குரு ஆவதற்கு முன்பாக பர்த்டே பொழுது கொண்டாடியதில்லை. குருவான 37 ஆண்டுகளில் 36 ஆண்டுகளில் இந்த இப்போதான் எனக்கு 1 மாதம் கூட ஆகலை. எனக்கு முழுசாக கூட தெரியாது. இருந்தாலும் என் மேல் இவ்வளவு அன்பை கொடுத்து என்னை நிகழ வைத்திருக்கிறீர்கள், மகிழ வைத்திருக்கிறீர்கள். எனவே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். எனவே அந்த என் மீது காட்டுகின்ற இந்த அன்புக்கு நான் பதில் அன்பை தவிர வேறு எதுவும் என்னால் காட்ட முடியாது. என் அன்பை முழுமையாக பொருள் ஆவி முழுமையாக அன்பு செய்வது என்னுடைய கடமை. என் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சுமை. உங்களை அன்பு செய்வது மிக சுமை அல்ல, சுகமான ஒரு சுமை. உங்களை எல்லாரையும் முழுமையாக அன்பு செய்வேன் என்று வாக்குறுதிக்கிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் அதை பாட அதில் என்னுடைய ஃபீலிங் அதில் இருக்கு. அது பாடலாக பாடி முடிச்சிடறேன். தாயின் கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழ்வில் உறவு தந்து எந்த நாளும் வளர்த்து வந்தார். ஆனந்தம் என் நெஞ்சில் கண்டே உன்னோடு நான் கண்ட சொந்தங்களில் நாடும் வாழ்க. அந்த தேவன் தந்த வாழ்வு அழகானது. வந்து போகும் இந்த நாட்கள் இனிதானவை காணுதே என் மனம். தாயின்
கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழாது வாழ்வாங்கு வாழ நீயுமே சொன்ன யாவரும் வாராது வந்த வாழ்வினில் நாம் காணும் யாவரும் ஒரு வழியில் ஆசைகள் மனித துயரோசைகள் இன்பங்களால் இந்த உறவும் எழுவதை நான் காண வேண்டும். தாயின் கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். அந்த கம்போஸாக பண்ணியிருக்காங்க. அந்த பாடல் வந்து மாத்துக்கார் பாடுங்க. அதை தேடிட்டு வர பாட்டு கண்டிப்பாக படிச்சிடும். வயலில் ஒரு பாட்டு பாடுவாங்க. கடவுளே, இது பாடுங்க. எல்லாருக்கும் மீண்டும் நன்றி. இந்த திடீரென்று தெரிந்து கொண்டு நீங்களாகவே எனக்கு செய்த இந்த அன்பு செயல்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி. நீங்கள் ஆசையோடு அன்போடு இருக்கிற உங்கள் அன்புக்கு நான் நன்றி சொல்றேன். நீங்களும் நீண்ட 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 காலம் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். என் இதயம் நிறைந்து உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். என்னை பார்க்கின்ற என்னை தெரிந்த நண்பர்களாக கொஞ்சம் பேர் வந்தாங்க, இங்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த தருணத்தில் தந்தை அவர்களை வாழ்த்துவர்கள் வாழ்த்தலாம். வாழ்த்தி சில வார்த்தைகள் பேச விருப்பம் உள்ளவர்கள் வாழ்த்தி பேசலாம். அனைவரும் இந்த கேக்கை பெற்றுக் கொள்ளுங்கள். அங்கு கொடுக்கக்கூடிய கேள்வி உச்சரி பெற்றுக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாள் நம்முடைய ஊரானது உலகம் முழுவதும் அறிய செய்திருக்கின்றார் நமது பங்கு தந்தை அவர்கள். அவருக்கு பிரதான வாழ்த்து சொல்ல வெளிநாட்டிலிருந்து சகோதர சகோதரர்கள் வந்திருந்தார்கள். இங்கு 4 மணி அளவில் திருப்பணி நடந்தது.